ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாழை மீன் தான் வாங்கியிருந்தேன். இந்த மீன் இதுக்கு முன்னாடி நான் வாங்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இந்த 2 மீனும் சேர்த்து 300 ரூபா. நான் விவரம் இல்லாமல் ஒரு மீன் 250 ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லிட்டேன். அவர் கிலோ தாம்மா 300 ரூபா அப்படின்னாரு. ஏன்னா நிறைய விலை சொன்னார். நான் குறைச்சி கேட்டேன். அப்புறம் 2 மீன் 300 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு கொடுத்தாரு. நான் ரெகுலர் கஸ்டமரு. அது எனக்கே நம்ம தான் ஏமாறுதம் போட அப்படின்னு நினச்சி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக மீன் வாங்கிட்டேன். நான் இந்த மீன் வாங்கினதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் வாங்குதேன். ஆனால் ஒரே முள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். புளி கரைச்சாச்சு, தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு 8 பீஸ் போல் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச மசாலா ஊற்றி, புளி தண்ணி ஊற்றி, குழம்பு மசாலா தூள் போட்டு, தேவையான தண்ணி ஊற்றி, உப்பு போட்டு குழம்ப கொதிக்க வச்சாச்சு. நான் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் மசாலா போடுவேன். சிலவங்க மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடுவாங்க. நான் அப்படிலாம் போட மாட்டேன், ஃபஸ்ட்டே போட்டுருவேன். நான் அந்த மீனோட எசன்ஸ் அந்த குழம்புல இறங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் எப்போவுமே குழம்பு கொதித்த உடனே போட்டுருவேன். மீன் வறுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்கார் வரக்கூடாதுன்னு சண்டை போடுவார். கறி மீன்லாம் அடிக்கடி திங்காதீங்க, அவங்க நாக்கு என்ன அப்படி கேட்குது அப்படிம்பாரு. நான் அன்னைக்கு அவங்ககிட்ட